இன்னைக்கு நாம் தெரிவிச்சிருக்கிறது பெருமாளுக்கு ஆட்சியார் திருக்கோணம். பெருமாள் தாயாருடைய திருக்கோணத்தை இருக்க இதனுடைய விசேஷம் என்னன்னா இன்னைக்கு அகல்பத்து உற்சவம் பூர்த்தியாரு. அதாவது கோவில்களில் 4000 திவ்ய பிரபந்தத்தை பெருமாளுக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் கோஷ்டிக்கு முன்னாடி சேவாகாலம் பண்ணி அதே ஒரு உற்சவமாக கொண்டாடுறதுல பகல்பத்து என்றதானது இந்த 10 நாளாக நடந்தது. இன்னைக்கு அது பூர்த்தியாச்சு. இதுல முதலாயிரமும் பெரிய திருமொழி திருத்தாண்டகம் நெடுந்தாண்டம் எல்லாம் சேவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சேவிச்சதுல திருநெடுந்தாண்டகம்ன்றதாக திருமங்கையாழ்வார் வரகால நாயகியாக எம்பெருமான அனுபவிக்கிறதான அற்புதமான பிரபந்தம். அது இன்னைக்கு பூர்த்தியாக அந்த உற்சவனுடைய ஒரு அங்கமாக பெருமாளே அந்த ஆழ்வார் ஆட்சியாராக இருந்தாக அவருக்கு ஆட்சியாராக தான் சேவை சாதிக்கிறார். அந்த ஆட்சியாரத்தில் போகிறது சேவைக்கு போகிறோம். நாளைக்கு காத்தால வைகுண்ட ஏகாதசி பெருமாள் ரத்னாங்கியில ரொம்ப விசேஷமான அலங்காரத்தோட காத்தால பரம்பத வாசல் சேவை கிடைக்கும். 5 மணிக்கு ஆகும். 4 மணிக்கு திருமாகி 5 மணிக்கு இங்கே தீர்த்தகடா யுவர்த்தி ஆகும். 5:30 மணிக்கு கோவில் வாசல்ல பெருமாளை கோபுர வாசல் கற்பூரார்த்தியோட சேவிக்கலாம். எல்லாரும் வந்துருந்து பெருமாளை சேவிக்கணும். மாடவி கிடையாது. பெருமாள் எழுதி தொடக்கமாகி உள்ள எழுதுகிறார். அங்கே அதுக்கப்புறம் 4 பேரும் பெருமாளை சேவிக்கலாம். ஆனால் காத்தால அந்த 5 மணி சேவைன்றது ரொம்ப விசேஷம். எல்லாரும் வரணும்னு பிரார்த்திக்கிறோம். நாளையிலேருந்து சாயங்காலம் ராபத் உற்சவம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு 100 பாசுரமாக தேவாகாலமாகும். அது 6:30 மணிக்கு 6 மணி இல்லை 6:30 மணிக்கு அந்த பிரபந்தத்தையும் நல்லா அனுபவித்து நிதானமாக சேவித்து அதை அந்த திருவாய்மொழியே ஆழ்வாருடைய அனுபவமானது எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்காக எல்லாரும் வந்திருந்து அதை கலந்துக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் அது 10 நாள் நடக்கும். 10ஆவது நாள் அதாவது ஜனவரி 10ஆம் தேதி நம்மாழ்வாருடைய திருவடித்தொடர் உற்சவம் விசேஷமாக இருக்கும். அது 7 மணிக்கு ஆழ்வாருடைய திருவடித்தொடர் நடக்கும். இந்த போது எல்லாரும் வந்திருந்து அதையும் தெரிவித்து ஆழ்வாருடைய பாசுரம்லாம் பிரார்த்திக்கிறோம். 11ஆம் தேதி கூடார எழுதும் பாசுரம் வழக்கம் போல 108 கடாவில் பெருமாளுக்கு அக்கார வடிசல் ஆண்டாள் கனவு கண்டபடி பெருமானார் நிறைவேற்றிதான் அந்த வைபவத்தை ஞாபகப்படுத்துறதாக அந்த உற்சவம். இந்த மாதிரி 1000 பெரிய பாத்திரம் 110 கிராம்ல இந்த மாதிரி ஷேப்ல வந்து 6000 ரூபாய் அதனுடைய உபய நிர்ணயம். அது 110 கிராம் வெள்ளியுடைய காஸ்ட்டு பெருமாளுக்கு கொண்டாடு எல்லாரும் இந்த அனுகிரகம் வரணுன்றதுக்காக இந்த உற்சவத்தை விடாத படிட்டு இருக்கா. அதில் எல்லாரும் கலந்துக்கணும் பிரார்த்திக்கிறோம். முன்னாடி வரவாறு தான் கிடைக்கும். 108க்கு மேலே அதிகப்படியாக இந்த உற்சவத்தில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் 108ஓட தான் நிற்க போகிறாங்க. அதனால் எல்லாரும் முன்னேற்றம்